இறைவனின் பேரருளை பெற்று இனிதே வாழ பல வகையான பூஜைகள் நடத்த பெறுகின்றன. அவற்றுள் மிகச் சிறப்பாக கருதப்படுவது பிரதோஷ நாள் வழிபாடாகும். உணவை எப்பொழுது உண்டாலும் பயனுண்டு. ஆனால் அதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தில் உண்கின்ற போதுதான் முழு பலனையும் அடைய முடியும். அதுபோல இறைவனையும் எப்பொழுது பூஜித்தாலும் பலன் உண்டு என்றாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜித்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்பது உண்மையாகும். பலர் பிரதோஷ வழிபாட்டின் மூலம் பல வகை தடைகள் விலகப் பெற்று பெறுதற்கரிய செல்வங்களை பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். சரி, பிரதோஷ காலம் என்றால் என்ன? பொதுவாக பிரதோஷ காலம் என்றால் பகல் முடியும் நேரம் தொடங்கி இரவுக்கு அடையாளமாக வானில் சந்திரனும் நட்சத்திரங்களும் தோன்றும் நேரம் வரை என்று கூறுவர். இதை மிகவும் துல்லியமாக சொன்னால் மாலை 5:45 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் என்று பிரதோஷ காலத்தை குறிப்பிட்டுள்ளனர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் இருந்து 13ஆம் நாளும் பௌர்ணமியில் இருந்து 13ஆம் நாளும் திரையோதசி திதி அன்றுதான் பிரதோஷ நாளாக மாதத்திற்கு 2 பிரதோஷ நாட்கள் வருகின்றது. இப்போது பிரதோஷ பூஜை தோன்றிய வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி போர் நிகழும். அசுரர்களினால் தங்கள் குலம் அழிந்து விடுமோ என்ற அச்சம், பயம், குழப்பம் தேவர்களின் உள்ளத்தை வாட்டியது. முதுமை, மரணம் தங்களை அணுகாமல் என்றும் இளமையோடு நித்திய ஜீவிகளாக வாழ ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டுமென்று திட்டமிட்டனர். தேவர்கள் அனைவரும் சென்று பிரம்மாவிடம் தங்கள் திட்டத்தினை தெரிவித்தனர். பிரம்மா அனைவரையும் அழைத்து கொண்டு நம் திருமாலிடம் சென்று தேவர்களின் கருத்தை வெளியிட்டார். பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை உண்டால் முதுமை, மரணம் இன்றி என்றும் இளமையோடு வாழலாம் என்று திருமால் கூறினார். திருமால் குறிப்பிட்டபடி அமிர்தம் பெற முடிவு செய்யப்பட்டது. மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய பிரம்மாவும் தேவர்களும் ஏற்பாடு செய்தனர். அசுரர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்களும் கலந்து கொள்ள வந்தனர். திருமால் தந்திரமாக தேவர்கள் வால் பக்கமும் அசுரர்கள் தலைப்பக்கமும் நின்று பார்க்கடலை கடைய ஏற்பாடு செய்தார். திருமால் ஆமை வடிவெடுத்து கடலுக்கடியில் சென்று மந்திர மலையை தாங்கினார். தேவரும் அசுரரும் திருப்பார்கடலை கடைய தொடங்கியது தசமி திதி காலையில் ஆகும். தொடர்ந்து கடைந்து கொண்டே இருந்தனர். இரவு கழிந்து அடுத்த நாள் ஏகாதசி காலையில் வாசுகி வலி பொறுக்க முடியாமல் விஷத்தை கக்கியது. கடலில் இருந்தும் விஷம் தோன்றியது. ஆலம் என்றால் விஷம். வாசுகியின் ஆலமும் கடலில் தோன்றிய ஆலமும் சேர்ந்து ஆலாலமாகி புகை மண்டலம் போல் வடிவெடுத்தது. அதன் அனல் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் மற்றவர்களும் சிதறி ஓடினர். ஆமை வடிவம் விடுத்து மேலே வந்த திருமாலின் பளிங்கு நிறமும் விஷப்புகையால் கருநிறமாக மாறியது. சிவபிரானிடம் புகலிடம் அடைய திருமால், பிரம்மா, தேவர்கள் ஆகியோர் கைலை நோக்கி ஓடி வலமாக செல்ல முயன்றனர். அவர்கள் கைலையை வலம் செல்ல முடியாமல் விஷமண்டலம் பரவி தடுத்தது. அதனால் அப்பிரதட்சணம் இட்டு ஓடினர். சிறிது தூரம் சென்றதும் அங்கும் வந்து விஷமண்டலம் தாக்கவே மீண்டும் திரும்பி ஓடி வந்தனர். இப்படி தேவர்கள் அன்றும் கைலையை அப்பிரதட்சணம் வந்த காரணத்தினால்தான் சிவாலய பிரதோஷ நாளன்று இன்றும் அப்பிரதட்சணம் வரும் முறை பின்பற்றப்படுகிறது. இதுவே சோமசூத்திர பிரதட்சணம் ஆகியது. பிறகு தேவர்கள் ரிஷபதேவரின் உதவியுடன் பரமனை தரிசனம் செய்தனர். தங்கள் செயலையும் ஆலாலத்தின் கொடுமையையும் கூறி தங்களை காக்கும்படி வேண்டிக் கொண்டனர். கருணையே வடிவான எம்பெருமான் தேவர்களை காக்க திருவுளம் கொண்டார். சிவனின் அருகே தொண்டராக நின்ற சுந்தரரிடம் ஆலாலத்தை தாங்கி வரும்படி பணித்தருளினார். அவர் சென்று விஷத்தை நாவற்பழம் வடிவில் திரட்டி பரமனிடம் கொண்டு வந்து கொடுத்தார். பரமனும் அந்த விஷத்தை திருவாயில் இட்டு விழுங்க தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர். அவ்விஷம் உள்ளே சென்றால்
அங்கிருக்கும் எண்ணற்ற ஜீவகோடிகள் அழிந்துவிடும். உமிழ்ந்தாலும் புற உலகிலுள்ள ஜீவகோடிகள் அழிந்துவிடும். இந்த நிலையில் பக்கம் இருந்த உமாதேவி தம் இளந்தளிர் கரத்தினால் கண்டத்தில், அதாவது தொண்டையின் மேல் மெல்ல அழுத்தி தடவ விஷம் மேலும் செல்லாமல் தங்கி அம்பிகையின் மகிமையால் அமிர்தத்தன்மை பெற்றது. அன்று முதல் சிவபிரான் மணிகண்டன் என்றும் திருநீலகண்டன் என்றும் அழைக்கப் பெற்றார். தேவர்கள் அச்சம் நீங்கினர். பின்னர் மீண்டும் சென்று பார்க்கடலை கடையுமாறு சிவபெருமான் திருவாய் மலர தேவர்கள் அங்கிருந்து சென்றனர். ஏகாதசி திதியில் மீண்டும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையத் தொடங்கினர். இரவு முழுவதும் கடைந்து கொண்டே இருந்தனர். முதலில் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வெளிப்பட்ட ஐராவதம், காமதேனு, கற்பத்தரு, சிந்தாமணி ஆகியவற்றை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஏகாதசி இரவு கழிந்து மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் கடலில் இருந்து அமிர்தம் தோன்றியது. அதனை தேவர்கள் பகிர்ந்து உண்டனர். அமிர்தம் உண்ட மகிழ்ச்சியில் அன்று முழுவதும் தேவர்கள் ஆடியும் பாடியும் பொழுதுபோக்கினர். மறுநாள் திரையோதசி 13ஆம் நாள் அன்று தேவர்கள் முதலில் சிவபிரானை வணங்காமல் ஆடியும் பாடியும் பொழுதுபோக்கியதற்காக வருந்தினர். அனைவரும் சென்று பரமனிடம் தங்களின் குற்றத்துக்காக மன்னித்து விடுமாறு வேண்டினர். பரமன் தயாநிதி அல்லவா? தேவர்களை மகிழ்விக்க திருவுலங்கொண்ட பரமன் அம்பிகை காணும்படி ரிஷபதேவரின் கொம்புகளுக்கிடையே நின்று ஆனந்த தாண்டவம் ஆடி அருளினார். அதனால்தான் பிரதோஷ நாளன்று ரிஷபதேவரின் கொம்புகளுக்கிடையே பார்த்து லிங்கமூர்த்தியை தரிசிக்கும் முறை பின்பற்றப்படுகிறது. அவர் ஆடிய நேரமே பிரதோஷ வேளையாகும். ஆண்டவனின் திருநடனம் கண்ட தேவர்கள் தங்களுடைய அச்சம், பயம், குழப்பம், தோஷம் யாவும் அறவே நீங்கி தெளிவும் மகிழ்ச்சியும் பெற்றனர். அன்று தேவர்கள் பெற்ற பலனை இன்றும் பிரதோஷ வழிபாட்டின் மூலம் நாமும் பெறுகிறோம். பரமன் இவ்வாறு தேவர்களுக்காக திருநடனம் ஆடியது சனிக்கிழமையாகும். ஆகையினால்தான் சனி பிரதோஷம் சிறப்புடையது என்றும் மகா பிரதோஷம் என்றும் போற்றப்படுகிறது. பிரதோஷ நாளன்று திருமால் கைலாயத்தில் இருந்ததை நினைவூட்டும் வகையில் இன்றும் ஒவ்வொரு பிரதோஷ நாள் மாலையிலும் பெருமாள் கோவிலில் திரையிட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். பிரதோஷம் அன்று சிறப்பாக நேர்த்திக்கடன் செய்ய விரும்புவோர் ஆலயம் சென்று மாலையில் சிவபிரானுக்கும் ரிஷபதேவருக்கும் அபிஷேகம் செய்தல் வேண்டும். ரிஷபதேவருக்கு அருகம்புல் மாலை அணிவிக்க வேண்டும். மாவினால் அகல் செய்து தூய்மையான பசு நெய் விட்டு விளக்கு எரித்தல் வேண்டும். காரரிசியில் வெல்லம் கலந்து ரிஷபதேவருக்கு படைத்தல் வேண்டும். ரிஷபதேவரின் கொம்புகளுக்கு இடையே பார்த்து சிவபிரானை தரிசித்தல் வேண்டும். பிரதோஷ காலத்தில் மட்டும் வழக்கமாக வருவது போல் ஆலய பிரதட்சணம் வருதல் கூடாது. அப்பிரதட்சணம் வருதல் வேண்டும். இதை சோமசூத்திர பிரதட்சணம் என்பர். இவ்வாறு பரமனை தரிசித்து விட்டு பிறகு அன்னதானம் முடிந்த அளவுக்கு செய்துவிட்டு தாமும் உண்டு பிரதோஷ விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். நீங்களும் மகா பிரதோஷ வழிபாடு பலன்களை பெற்று சிவனை தரிசனம் செய்து பலன்களை அடைய வேண்டுகிறோம். நன்றி. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். சிவ தரிசன பலன்கள். காலையில் சிவனை கோயிலில் சென்று தரிசனம் செய்தால் பிணியை போக்கும். நண்பகலில் செய்தால் தனம் பெருகும். மாலையில் செய்தால் பாவம் போக்கும். அர்த்த சாமம் சிவனை தரிசனம் செய்தால் வீடு பேறு கிடைக்கும்.